வெல்கம் டு மன்சோர் சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சூடு பண்ணிவிடுங்க. இது மாதிரி கொதிக்கும் போது நம்மளுக்கு வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ வந்து இது தனியாக ஆற வச்சிடலாம். ஒரு கடாயில் நான் வந்து நான்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா உருகுனதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து வறுக்கும் போது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து தீஞ்சு போகாது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ இது தனியாக வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே நெய்யில் கொஞ்சமாக நெய் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய்யிலே வந்து நல்லா வறுத்துருங்க. இது மாதிரி செய்யும்போது கோதுமையோட அந்த பச்சை வாசனை இருக்காது நமக்கு. நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். 1 கப் எடுத்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இது மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்த வெல்ல தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதில் வடிகட்டிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டும் போது பாருங்கள், உங்களுக்கு நல்லா அந்த உள்ளே எவ்வளோ அளவுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ க்ளீனாக வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த வெல்லம் தண்ணியில் வந்து நல்லா வந்து நம்ம கலக்கி விட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டியாக இல்லாத அளவுக்கு நீங்கள் கிளறி விட பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகம் ப்ராப்ளம் இருக்காது, அதிகமாக ஒட்டாது. நார்மல் கடாயாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவும் கைவிடாமல் வதக்கி விடுங்க. நல்லா இது மாதிரி கிளறணும். நம்மளுக்கு கடாயில் ஒட்டி வராத அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இன்னமும் வந்து நமக்கு கொஞ்சம் ஒட்டி தான் இருக்குது. நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒட்டாத மாதிரி இருக்குங்களா? இந்த அளவுக்கு வரணும். இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் ஒரு நார்மல் தட்டில் வந்து நெய் வந்து தடவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கிளறி வச்சுருக்கேன் அந்த கோதுமை ஸ்வீட்டை வந்து இது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இது மேலே நீங்கள் முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.